நம்ம புதுக்கோட்டில் 2 அகடா கடலுக்கு வந்து 8 நாளாச்சு. 10 பைசாவுக்கு வருமானம் இல்லை. வருமானம் மட்டும் வீடியோ எடுத்து போகிறோன்னு சொல்லி இல்லை. வருமானம் இல்லாத நேரங்களில் நாங்கள் பறவைங்களுக்கு காட்டணும்ல. கரையெல்லாம் போட்டுகளோடு சேர்ந்து தொழில் பார்த்து ஒரு வழி இல்லாமல் கடைசியில் ஆழ்கடலுக்கு வந்தோம். ஆழ்கடலுக்கு உள்ள தூண்டியை விட்டு பெரிய மீனாக பிடிக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு வந்து மீனை உங்களுக்கு காட்டுறேன். பிள்ளைகளாம் சரியான கடுப்புல மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஒரு மீனை உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு வந்து மீனை பெரிய பெரிய மீன்களெல்லாம் பிடிச்சி மலத்தெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வந்தது லோப்பு சாவாலை. மீனை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு கோவத்தில் எல்லாத்தையும் காய போட்டுருக்குவாங்க. மீனை புள்ளாத்தையும் இந்த மீனை போட்டு தாங்க இந்த மீனை பிடிக்கணும். பெரிய மீனை மட்டு வாங்குற ஆட்களை பாருங்க. அநேக முகத்தில் தீ பறக்குமே. இந்த பாருங்க, இந்த மீனை பற்றியில் எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு. சாவாலையிலையும் சேராது, வாழை மீன்லையும் சேராது. ஒரு தினுசாக இருக்கு பற்றியில் அந்த மீன். கருப்பு கலரில் வாழைப்பண்ணில் சீலா வாழலாம் வருது. இதான் லோப்பு மீன். நீங்கள் வந்தவுல இதுதாங்க. ஒரே ஒரு பெரிய மீன் வந்துச்சு. ஒரு தடியை அதை தூக்கி பிடிச்சிக்க, அதை தூக்கி பிஸ்தோல்ட்டில் போட்டான். இது விலைக்கு போகுமா போகாத கூட தெரியல. ரொம்ப கேவலமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. பிள்ளைகளும் மாக்கு தான் மட்டை வாங்கிட்டு இருக்கு. ஒரு கதையும் நடந்த வருது. எதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்தோம்னா, அதிகமான வருமானம் மட்டும் வீடியோ எடுத்து போடுறோம். கொஞ்சம் பிரபலமாகட்டுன்னு சொல்லி. அப்போலாம் நம்ம கமெண்ட் இல்லை என்னது கேட்குறாங்கன்னா, இவ்வளோ மீனை பிடிச்சிட்டு செல்வாக்கா வாழ்றீங்களப்பா அப்படின்னு. இந்த மாதிரி வருமானம் மேலே காஞ்சி கிடக்கும் போது 2 வீடியோ எடுத்து போட்டால் எங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வீடியோ எடுத்து தப்பாக நினச்சிக்கிறேன். சரியா? சரி பாப்பா, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ